இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்துட்டானா குட் மார்னிங் போட்டு கவிதா. எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப பட்டல உங்க வாயில மாட்டினா அப்புறம் ரமேஷ்க்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிரும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன புதுசு புதுசா ஒரு கதையை சொல்லுங்க ரமேஷை வச்சு. இன்னைக்கு வந்து 2 கிலோ பிரியாணி பண்ண போறேன். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ஆரம்பிக்கும் போது ரமேஷ் வந்து என்னை திட்டாப்புல, நான் மூட் அவுட்டில் இருக்கிறேன். பண்ணுறதெல்லாம் தப்பு, இதில் வேற திட்டுறாங்க. அதனால கொஞ்சம் மூட் அவுட்டோடவே இந்த வீடியோவை வந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து என்னை திட்டு வாங்குறதுக்காக முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்க, இந்த திட்டா அப்படின்ட்டு. திட்டவே இல்லை, ஒண்ணுமே சொல்ல. இல்ல திட்டினா, ஆனா நானும் தப்பு பண்ணேன். அப்புறம் நானும் தப்பு பண்ண, அவனை திட்டினா சரியா போயிடுச்சு. அதனால நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். இது வந்து மதியான லஞ்ச் இல்லையா? ஆமா, மத்தியான லஞ்சு. கொஞ்சம் பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த ஃப்ரை வந்து ரமேஷுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்க வீடியோ நடுப்புற வந்து காமிக்கிறேன் நான் அவங்கள யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் சமைக்கலை, டெய்லி சமைக்கிறதா சமைக்க போகிறோம். அவங்க சமைக்க போயிடலாம். ரமேஷ் வந்து கேட்டாப்புல ஸ்பெஷலாக ஏதாவது பிரியாணி பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்பெஷலாக பண்ணலை, நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து 2 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் ஒரு 8லேருந்து 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரியாணி டப்பா. ஆமாம், நம்ம வந்து என்னது ப்ரீமியர். இப்போ இதோட கிட்டத்தட்ட இந்த பாத்திரத்தை 4-5 டைம் வச்சுட்டேன். ஆனால் இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், புது பாத்திரமாகவே இருக்கும்ன்ட்டு நான் பிரிக்காமல் இருந்தேன். இந்த டைம் வந்து நான் பிரிச்சுட்டேன். நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கம்மியாக தான், ஏன்னா பிரியாணி மசாலா போட போகிறேன், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயில் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து பண்ணிவிடுவோம். அதாவது பிரியாணிக்கு பக்கத்தில் வச்சுப்பாங்களே, அது பேர் கூட மறந்துட்டேன். ரைட்டாக வந்து தயிர் வச்சு, இது பேர் மறந்து போயிடுச்சு. தால்சா. கரெக்டு. இதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுவாங்க, நான் வந்து போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பட்டை லவங்கம் நான் வாயில் மாட்டினா அப்புறம் ரமேஷ்க்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிரும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? புதுசு புதுசா ஒரு கதையை சொல்லுங்க ரமேஷை வச்சு. ரமேஷ் தானே எல்லா குறையும் சொல்லிட்டு இருக்கான். கண்டென்ட் இல்லைன்னா எண்ணத்துக்கு உள்ள தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அவனுக்கு நிறைய விஷயங்கள் சாப்பாட்டில் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். அது பட்டலை உங்கள் வாயில் மாட்டினா டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்றதுனால சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம அரைச்சும் போடலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம். 2 வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து சிக்கனை வந்து மசாலா போட்டு வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1.5 கிலோ சிக்கனு 2 கிலோ அரிசி, அதனால் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். அப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். இதில் ஒரு 3 தக்காளி அளவு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னா கவிதா வந்திருக்காங்க. குட் மார்னிங் போட்டு கவிதா. எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் ஒரு வேலை சென்னை வந்தால் சரி பக்கம் அம்மா வீடுனோடனே அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். எங்களுக்காக தடபுடலாக சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு.
இல்லை இல்லை ரொம்ப சிம்பிளாக தான். அது தவிர இவங்க சேனலில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கங்கம்மா அப்படின்றாங்க. அதுதான். அதுக்கப்புறம் அவங்க பையன் ராமு தம்பி எல்லாமே வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு அம்மா வீட்டில் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஒரு வேலை அதனால வந்திருக்கோம். எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க, எங்கள் பார்த்துக்க ஆள் இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வீடியோவில் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவை வந்து அப்பா பார்த்துட்டு இருக்காரு. சரி ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சென்னை வந்து இன்னும் இவங்களுக்கு பழகலை இல்லைங்களா, அதனால சரி ஏதோ ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு ஊரை விட்டு ஊர் போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் இல்லையா. அதனால சரி நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நானும் அம்மாவோட சேர்ந்து 2 பேரும் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து கொஞ்சம் திருவி இதில் போட்டிருக்கேன். தம்பியை வந்து ராமு தம்பியை சமைக்க வராருன்னு நினைக்கிறேன். வாப்பா. அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், ஏன்னா இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மசாலா இதில் வந்து உரைச்சிருக்கும். இது எப்பவுமே முன்னாடியே போட்டு ஊற வச்சிருவேன். இன்னைக்கு நான் ஊற வைக்கல. ஊரோட நல்லா டேஸ்ட்டாக. ஆமாம். இப்போ இதில் வந்து நம்ம போட்டுருவோம். நல்லா வந்து வதங்கட்டும். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய்க்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ தனி மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ அம்மா புதினா சேர்த்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடணும் இல்லைங்களா? ஆமாம், அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் செஞ்சு முடித்தோடனே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். மீதியை இது மேலே போட்டுக்கலாம். இப்போ சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம 16 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 8 டம்ளர் நான் அரிசி வச்சுருக்கேன். தண்ணி வந்து 16 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இது மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் புளி வந்து கரைச்சி தண்ணி எடுத்துருக்கோங்க. இந்த புளி தண்ணியை வந்து நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். சைடில் வந்து அம்மா எள்ளு வறுத்துட்டு இருக்காங்க இதுக்குள்ள போடுறதுக்காக. வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்து இருக்கு, அதனால எள்ளு மட்டும் வறுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். மேலே இந்த புதினா போட்டுடலாம். போட்டு ஒரே ஒரு கலரிட்டு மூடி வச்சிடலாம். கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்த எள்ளும் வறுத்த வேர்க்கடலையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் தூவிக்கலாம். இந்த பொடியை போட்டோன்னே செம மனம் வருது இல்லைங்களா அம்மா? அந்த நல்ல மனம் சூப்பராக வருதுங்க. இதில் சிலர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. நமக்கு வந்து தேங்காய் தேவையில்லை. நல்லா இது போட்டோன்னே நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியெலாம் சேர்த்துட்டுங்க. அதுக்கடுத்து மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
இதை வந்து இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பரட்டி வச்சுருந்தேன். இப்போ கடைசியில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு பரட்டிடுங்க. இந்த மாதிரி வரும்போது இப்போ மறுபடியும் நம்ம மூடிட்டு, கிண்டலாம் வேணாம், மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். நல்லா வந்து சிக்கன் பொரிஞ்சோடனே எடுத்துக்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், வெறும் சாதம், சிக்கன், தயிர் பச்சடி, முட்டை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ரசம் கொஞ்சோண்டு இருக்குது, நேற்று வச்ச ரசம் தான். அதை வச்சு வெறும் சாதம் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.